இதுதான் மிஸ்டர் சில்வா குடும்பம். மிஸ்டர் சில்வா ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்துடைய சீனியர் அக்கவுண்டன்ட் ஆவார். மிஸ்டர் சில்வாவின் மாத சம்பளம்தான் அவரின் குடும்பத்தின் ஒரே வருமானம். அதே நேரத்தில் மிஸ்டர் சில்வா வீட்டை கவனித்துக் கொள்வார். மிஸ்டர் சில்வாவும் மிஸ்ஸஸ் சில்வாவும் அவர்களின் 2 பிள்ளைகள் மீதும் மிக மட்டுமல்லாது கொண்டுள்ள அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க தயாராக உள்ளனர். எல்லாமே நன்றாக தான் சென்று கொண்டு இருந்தது. ஆனால் திடீரென்று ஒரு நாள் மிஸ்டர் சில்வா வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஹார்ட் அட்டாக் ஒன்றுக்கு உள்ளானார். உடனடியாக அறுவை சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. துரதிர்ஷ்டவசமாக மருத்துவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் மிஸ்டர் சில்வாவை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. இந்த திடீர் மாற்றத்தால் சில்வா குடும்பமே கதிகலங்கி போயிருந்தது. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பிள்ளைகளை எப்படி தனியாக கவனிக்கிறது? நாளுக்கு நாள் கூடுகிற செலவுகளை எப்படி சமாளிக்கிறது? பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் மிஸ்ஸஸ் சில்வா ஆதரவில்லாமல் போயிருந்தார். மிஸ்டர் சில்வாவின் மறைவுக்கு பிறகு சிறிது காலம் கழித்து டக்காஃபுல் ஆயுள் காப்புறுதி ஆலோசகர் மிஸ்ஸஸ் சில்வாவை சந்திக்க ஒரு நல்ல செய்தியுடன் வருகை தந்தார். மிஸ்டர் சில்வா முன்கூட்டியே சிந்தித்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஆயுள் காப்புறுதி ஒன்றை மேற்கொண்டிருந்தார். மிஸ்ஸஸ் சில்வா டக்காஃபுல் காப்புறுதியிலிருந்து கிடைத்த மொத்த காசையும் சேமிப்பு கணக்கில் போட்டார். இது அவருடைய குடும்ப செலவுகளுக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கும் போதுமாக இருந்தது. இறுதியில் மிஸ்டர் சில்வா மறைந்து போயிருந்தாலும் கூட டக்காஃபுல் ஆயுள் காப்புறுதியில் சில்வா குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களின் எதிர்பார்த்தபடி அவர்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருந்தது. ஆகவே இவ்வகையில் உங்கள் அன்புக்குரியவர்களின் கனவுகளை நனவாக்க இன்றே ஆயுள் காப்புறுதி செய்யுங்கள். டக்காஃபுல் ஆயுள் காப்புறுதியிடமிருந்து ஒரு செய்தி.